ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வியூவர்ஸ். நீங்கள் பார்த்துட்டுருக்குறது சிஎன்சி தமிழ் டிப்ஸோட சேனல். ஓகே, இந்த சேனலில் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோம்னா பேசிக்ஸ் சிஎன்சி பற்றி பார்த்துட்டுருக்கோம். இப்போதைக்கு ஆல்ரெடி வீடியோ 1 and 2 போட்டிருக்குது. அந்த 2 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இப்போ சேனலுக்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக சிஎன்சி டேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் டூல், ரைட் ஹேண்ட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த டூல் பார்த்திங்கன்னா டிப்பிக்கலாக ஒரு ரைட் ஹேண்ட் டூல், ரைட் ஹேண்ட் கட்டிங் டூல். ஸோ இதோட கட்டிங் எட்ஜ் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும்? ஸோ ஃபீட் மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் தான் போகணும். இந்த பக்கம் காமிச்சிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் கட்டிங் டூல், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் வச்சிங்கன்னா லெஃப்ட் ஹேண்டோட பெருவிரல் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி கட்டிங் எட்ஜ் இங்கே இருக்கும். ஸோ ஃபீட் இந்த பக்கம் போனால் அது லெஃப்ட் ஹேண்ட் டூல். இது ஒரு நல்ல கிளாசிஃபிகேஷன், கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ எந்த டூல் வச்சா எந்த டைரெக்ஷனில் போகணுன்றது நமக்கு சிஎன்சி டேர்னிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா சிஎன்சி லேத் டூல் டைப்ஸ், என்னென்ன டூல் டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபேஸிங் அண்ட் டேர்னிங் டூல் இது மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ வீடியோ டூலேயே சொல்லியிருப்பேன். இந்த டூல் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி ஓடி ஃபேஸிங் பண்ணலாம், ஓடி டேர்னிங்கும் பண்ணலாம். ஸோ டேர்னிங் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இது வந்து இன்சர்ட் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஸோ ஸ்பிண்டிலோட டைரெக்ஷன் எப்படி இருக்கணும்? ஆன்டி கிளாக் வைஸில் எப்படி இருக்கும், புரியுதுங்களா? ஸோ ஒரு டேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் டூலு, ஸ்பிண்டில் டைரெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனி மிஷின், எனி சிஎன்சி பார்த்திங்கன்னா ஸ்பிண்டில் டைரெக்ஷன், கட்டிங் டூல் ரொட்டேஷன் ரொம்ப முக்கியம். டேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் டூல் மூவ்மெண்ட், ஓகேவா? அது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குருவிங் ஆப்ரேஷன். இதில் பார்த்திங்கன்னா குருவிங் இன்சர்ட் இப்படி தான் இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு லென்த்தாக ஒரு பிட்டு மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா. இதுதான் குருவிங் இன்சர்ட்டு, இது டூல் ஹோல்டர். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ ஓடியில் பண்ணிங்கன்னா ஓடியில் குருவிங் ஆப்ரேஷன் பண்ணலாம், போர்லேயும் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா போரில் பண்ணுற ஒரு இன்சர்ட்டு, போரிங் பார் உள்ளே போயிட்டு உள்ளே பண்ணுது, இது ஒரு குருவிங் ஆப்ரேஷன் தான். ஸோ ஓடியில் பண்ணாலும் குருவிங் ஆப்ரேஷன் தான், ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா போரிங் பார் பார்த்திங்கன்னா இது வந்து இன்சர்ட்டு, இது வந்து போரிங் பார். இது நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு போரிங் பார் பார்த்திங்கன்னா உள்ளே போய் டேர்னிங் பண்ணும். ஒரு ப்ரொஃபைல் பண்ணுறதோ இல்லை வந்து போரிங் பண்ணுறதோ இன்னர் டயாமீட்டர் பண்ணுறதோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா போரிங் பார் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா ஓடி த்ரெட்டிங் டூல், த்ரெட்டிங் இன்சர்ட் இது மாதிரி தான் இருக்கும். நார்மல் அந்த இன்சர்ட் மாதிரி தான் ஓடி டேர்னிங் மாதிரியே தான் இருக்கும். அந்த த்ரெட்டிங் அந்த ப்ரொஃபைல் இருக்கும், த்ரெட்டோட வி ப்ரொஃபைல் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஓடி த்ரெட்டிங் ஆப்ரேஷன் இது மாதிரி தான் இருக்கும். ஒரு ஷாஃப்ட்டில் த்ரெட்டிங் பண்ணுறது வந்து அந்த இன்சர்ட் பார்த்திங்கன்னா இந்த டூலோட மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 10 times அது மாதிரி போகும். அந்த ப்ரோக்ராம் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 mm 2 mm கரெக்டாக கட் எடுக்க முடியாது டெப்த்து. ஸோ ஒரு நம்ம கொடுக்குறது ஒரு 0.2 0.3 நம்ம கொடுக்க முடியாது டெப்த் ஆஃப் கட். அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு வரும். அது முடிஞ்ச உடனே ஃபார்ம் முடிஞ்சிடும், ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஆர் பார்ட்டிங் டூல். இதே நம்ம குரூவிங் டூல் மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும். மேபி ஒரு 2 mm 1.5 mm அது மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா பார்ட்டிங் ஆஃப் பண்ணுறதுக்கு. இந்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா புரியும். இது ஒரு பார் இருக்குது, டேர்னிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த பிளாக்கை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறாங்க தனியாக. ஸோ அது பார்ட்டிங் ஆஃப் நல்லா ஃபுல் லென்த்துக்குள்ளே போகும். இது கட் ஆகி கீழே வந்துடும், ஓகேவா? இப்போ இந்த ஒரு சில டூல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பேசிக் டூல்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம ஓரளவுக்கு சிஎன்சி டேர்னிங்கில் என்னென்ன மிஷின்ஸில் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்குது. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ் தான் போடுறோம். நல்லா பாருங்கள். லைக் பண்ணிங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.